சார் ஒரு விஷயம் சொல்லவா, என் ஃப்ரெண்டு தான் இந்த ஏரியாவோட கவுன்சிலர். அவனை கூப்பிட்டு 500 ரூபாய்லாம் ஒரு மேட்டரே இல்லை. எனக்காக அவன் எது வேணாலும் பண்ணுவான் சார். அவனை கூப்பிடுமா? கவுன்சிலர் உனக்கு தம்பியா? ஐயோ, அது நீங்க எங்க? அது கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்ல, ஃப்ரெண்டு அதான் பேசிட்டு இருந்தோம். நீங்க போங்க. மா ஒண்ணும் இல்லையாமா, வா நம்ம போலாம். ஏய் இரு சார், என்ன பிரச்சனை சார் சொல்லுங்க. ஒரு பைக்ல 3 பேர் வரானுங்கம்மா. ஃபைனை கட்ட சொன்னா காசு இல்லைன்னு நிக்கிறானுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா சார், எங்க குடும்பத்து ஆள் தான். சார் அப்படிலாம் சொல்லி பெருமைப்பட்டுக்க முடியாது. இவன் இப்படிதான் அடிக்கடி தப்பு செஞ்சுட்டே இருப்பான். மீனாட்சி, முடிச்சு உள்ள போடுங்க சார். சும்மா இரு. சார் எவ்வளவு ஃபைன் கட்டணும்? 500 ரூபாய் கட்டிட்டு போக சொல்லுங்கம்மா. மா இல்ல இதெல்லாம் வேண்டாம். இருப்பா இரு. இந்தா மா என்னம்மா பண்ற? குடி. ஏன் மீனாட்சி இப்படி பேசுற? அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். இருக்கட்டும்பா, பரவாயில்ல. ஐயோ வேணாம், சொன்னா கேளுங்க. வேண்டாம். இல்ல இருக்கட்டும் தம்பி. சார் ஏதோ அவசரத்துல இப்படி வந்திருப்பாங்க. நான் ஃபைன் கட்டிடுறேன் சார், அவங்கள விட்டுருங்க. நீங்க எதுக்கு? இருக்கட்டும், பரவாயில்லப்பா. குடு. டேய், ஒழுங்கா ஒருத்தன் நடந்து போங்க. இனிமே இந்த மாதிரி போறத பார்த்தேன், வண்டியை புடிச்சு வச்சிருவேன், பாத்துக்க. ஏய் யோ, ஹெல்மெட் இல்லாம போறேன், என்னையா பண்றீங்க? நீங்க ஏன் பணம் கொடுத்தீங்க? நானே பேசி சமாளிச்சிருப்பேன்ல. பரவாயில்ல தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வெட்டி சீனுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. பேசுனா விட்டுருவாங்களா? ஏய் புடிச்சு உள்ள வச்சிருப்பாங்க. ஆமா, எப்பவுமே தப்பு பண்ணிட்டே தான் இருப்பியா? ஏய் அப்படிலாம் பேசாத, சும்மா இரு. மா, இவங்க குடும்பத்து ஆளுகளால அக்காவோட நகை போச்சு, என் செயின் போச்சு, இப்போ உன் காசு 500 ரூபாய் போச்சு. ஏய் சும்மா இருடி, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நான் பணத்தை திரும்ப கொடுத்துறேன். உங்களுக்கு கொடுத்தலாம் பழக்கம் இல்லையே. அடுத்தவங்க பணத்தை எடுத்து தானே பழக்கம். ஏய் சொந்த வீட்ல இருந்தே பணத்தை எடுத்துட்டு போய் எல்லாரையும் வெளியே நிக்க வச்சு வந்தானே நீ. ஏய் தம்பி, நீங்க ஒன்றும் தப்பா நினைக்காதீங்க. சே பரவாயில்லைங்க, பேசிட்டு போட்டு. நீங்க அவங்க சொன்ன மாதிரி 2 பேர் மட்டும் போங்க, பார்த்து பத்திரமா போங்க. வா போலாம், போயிட்டு வரோம், வா.